சப்பாத்தி போடும்போது ஒரு உருண்டை மாவு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் சமோசா போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 2 நாள் கழித்து நல்லா மழை பெய்யவே வந்து இந்த ஒரு உருண்டை சப்பாத்தி மாவில் 8 சமோசா வந்து செய்யலாம். நல்லா கோதுமை மாவை தொட்டு தொட்டு நல்லா திரட்டினா நல்லா மெலிசாக நம்மளால் திரட்டி எடுக்க முடியும். ஷேப்புக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வந்து போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனியனை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலரிட்டு கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து சமோசா ஷேப்பில் மடிச்சுட்டு நம்ம வந்து ஆனியனை வந்து அது உள்ளே போட்டுடலாம். வேணும்னா வதக்கியும் போடலாம். நான் இன்றைக்கி வதக்காமல் அப்படியே பச்சையாக தான் போடுறேன். அந்த ஷேப்புக்கு வந்து நல்லா அமுக்கி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். எப்போவுமே சப்பாத்தி பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மழைக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.